ராணிஸ் கிச்சன் பொட்டனை பிரியாணி சிக்கனில் பார்த்துடலாமா இது எப்படி செய்கிறது. நான் இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன். பிரியாணியை சிம்பிளாக தாளிச்சிடலாமா. அகலமான மண்சட்டியில் ஒரு ஸ்பூன் நெய், ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பிரியாணி இலை, கையளவு பெரிய வெங்காயம், 2 காரத்துக்கு பச்சை மிளகாய், இது எல்லாமே நெய்யில் நல்லா வதக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு மிளகாய்த்தூள், மல்லி இலைகளும் புதினா இலைகளும், இது எல்லாமே நெய்யில் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ சிக்கன் சேர்க்குறேன். சிக்கனுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சமாக தயிர், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் சில்லி சாஸ் சேர்த்து லாஸ்ட்டாக 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் சிக்கனோட. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வைக்கிறேன். சிக்கன் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சிக்கனை தனியாக எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு மூடி வைக்கிறேன். இப்போ ரைஸ் கொஞ்சம் வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தம்மில் போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கனுக்கு மசாலா ஸ்பைசஸோட ஒரு தவாவில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டையும் நல்லா இடிச்சிட்டு அதில் சேர்க்குறேன். கொஞ்சமாக ஆனியன் சேர்த்து எல்லாத்தையும் நெய்யில் வதக்குனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை சால்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த சாஸோட ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணையிலே கெட்டியாக வரும். கெட்டியாக வந்தோடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி கெட்டியாக கிரேவியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு பாக்ஸில் கொட்டி இது மேலே நம்ம செஞ்சு வச்ச பிரியாணியும் மேலாப்பில் நல்லா அமுக்கி விடுங்க. நல்ல பெரிய வாழை இலை எடுத்திருக்கேன். நம்ம பாக்ஸில் கொட்டி வச்ச பிரியாணியை குப்பருக்கு கொட்டினாக்கா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். இதில் கொஞ்சமாக ஆனியன், ஒரு முட்டையை சேர்த்து பொட்டனமாக பிரியாணியை நல்லா கட்டிட்டு சூடான தோசைக்கல்ல நல்ல தண்ணியை தெளிச்சு விட்டு இதில் முன்னும் பின்னும் நம்ம பொட்டன பிரியாணியை தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே வேற பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த பொட்டன பிரியாணியை பிரித்து சுட சுட சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இதை நானே சொல்லக்கூடாதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எவ்வளோ பார்க்க நல்லா இருக்கோ சாப்பிடும்.